முதலமைச்சர் விஜய் பேசவே மாட்டேங்கிறாரு, அவர் வாயவே திறக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அவரு இன்னைக்கு பேசினதுதான் டாக் ஆஃப் த டேவாவே இருக்க போகுது. அவர் இன்னைக்கு 5 நிமிஷம் தான் பேசினாரு. ஆனா 5 நாளைக்கு இந்த டாபிக் பத்தி தான் நம்ம எல்லாம் பேச போறோம். வாங்க அவர் என்னென்ன அறிவிப்புகள்லாம் வெளியிட்டாருன்னு பார்க்கலாம். எம்எல்ஏக்களுக்கு அவர் வந்து மாதம் 1,00,000 அங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எதுக்காகனா எம்எல்ஏக்களுக்கு அவங்களுடைய உதவியாளர் பிளஸ் அவங்களோட கார் செலவு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? ஃபர்ஸ்ட் அறிவிப்பு வந்து அவங்களுக்கு புது கார் வழங்கப்படும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அறிவிப்பு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க டிரைவருக்கான சம்பளம், அதே போல ஃபியூல் இதுக்கு வந்து 75,000 ரூபாய் தரப்படும் சொல்லியிருக்கிறாரு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ உதவியாளர்களுக்கு 25,000 ரூபாய் ஆக மொத்தத்தில் 1,00,000 ரூபாய் வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏக்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. சார், கஜானாவே காலியா இருக்கு, நாங்க கடன் வாங்கி வந்து இந்த அரசை நடத்திட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. இப்போ எம்எல்ஏக்களுக்கு இந்த 1,00,000ன்றது தேவைதானா, அவசியம் தானா? நிச்சயமாக அவசியம் தான் நான் வந்து நினைக்கிறேன். காரணம் என்னன்னா இப்ப தாவேக்காலம் மட்டுமே 107 எம்எல்ஏக்கள்ல கிட்டத்தட்ட 93 பேர் முதல் முறை எம்எல்ஏக்கள். ஃபர்ஸ்ட் டைம் அவங்க இப்பதான் எம்எல்ஏ ஆகுறாங்க. அவங்கள பல பேர் வந்து பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கக்கூடியவங்க. இந்த விஷயத்தை ஃபர்ஸ்ட் எழுப்புனது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய எம்எல்ஏ ஜோதிமணிங்கிறவர் தான் இந்த விஷயத்தை சட்டமன்றத்தில் எழுப்பினாரு. என்னை போன்றவர்கள் வந்து ரொம்ப பின்தங்கிய நிலையில இருக்கிறோம், தொகுதியின் பல பகுதிகளுக்கும் எங்களால போய் வர முடியல, அதற்கு வந்து எங்களுக்கு வந்து ஒரு கார் தேவை அப்படிங்கிறது தான் அவர் கோரிக்கையாக வைத்திருந்தார். உடனே பார்த்தீங்கன்னா இதற்கு வந்து அரசாங்க தரப்புல இருந்து இன்னைக்கு வந்து பதில் கொடுத்துருக்காங்க. வெகு சில நாட்கள்லேயே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி என்னுடைய பெரியகுளம் எம்எல்ஏ சபரி ஐங்கரன் அப்படிங்கிறவரு ரொம்ப ஃபன்னா வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு. நான் வந்து ஆட்டோவில் தான் வந்து சட்டமன்றத்துக்குள்ள வந்து வரேன், வரும்போது ஒவ்வொரு முறையும் வந்து காவல்துறையினர் நிறுத்தி நீங்க யாருன்னு கேட்குறாங்க, ஐடி கார்டெலாம் கேட்குறாங்க, கொடுத்தா கூட நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஃபன்னா வந்து சொல்லியிருந்தாரு. எனவே வந்து இது வந்து எங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுதான் உண்மை. பல எம்எல்ஏக்கள் வந்து எப்படின்னா ஏன்னா திடீர்னு வந்து அவங்க ரொம்ப மிகவும் பின்தங்கிய நிலையில் இருந்தாங்க, தாவேக்கால சீட்டு கிடைச்சு திடீர்னு வந்து எம்எல்ஏக்களாக ஆனாங்க. அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு தேவையான அறிவிப்பு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா எம்எல்ஏக்கள் தொகுதி முழுக்க அவங்க சுற்றுப்பயணம் செய்யும் போது அதற்கு நிச்சயமாக அவங்க சொந்த காரை அவங்க பயன்படுத்துறாங்க, அல்லது வந்து அதற்கான எரிபொருள் ஆல்ரெடி வந்து அலவன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஏற்கனவே எம்எல்ஏக்களுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா 1,05,000 ரூபாய் எம்எல்ஏக்களுக்கு மாதமாக கொடுக்குறாங்க. இதுல வந்து அவங்களுக்கு சம்பளம் வந்து 30,000 ரூபாய், வாகன படி அப்படின்னு சொல்லி 25,000 ரூபாய் கொடுக்குறாங்க. இது இல்லாம இதர படிகள் எல்லாத்தையும் சேர்த்து 1,05,000 ரூபாய் ஆல்ரெடி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. பட் இதுவே ஒரு எம்எல்ஏக்கு போதுமானதாக இல்லை அப்படிங்கிறது தொடர்ந்து குற்றச்சாட்டாக, தொடர்ந்து ஒரு கோரிக்கையாக பல கட்சியை சேர்ந்தவர்களும் முன்வைத்து தான் வந்தாங்க. கடந்த அரசு திமுக கூட என்ன சொன்னாங்கன்னா கஜானா எங்களுக்கு காலியாக இருக்கு, அதிகப்படியான செலவுகள் அரசின் செலவுகளை குறைக்கணுங்கிறதுக்காக நாங்கள் தரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இது வந்து இதுவும் ஊழலுக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு விதமாக மாறும். ஏன்னா நாளைக்கு வந்து ஒரு எம்எல்ஏ ஒரு இடத்துக்கு போகும்போது வரும்போது அவருக்கான அந்த செலவை யாரு கொடுக்கறது, அவர் தன்னுடைய கை காசை போட்டு எப்படி செலவு பண்ணுவார் அப்படிங்கிறதுனால இது வந்து ஊழலை ஒழிக்கக்கூடிய தாவேக்கா அரசினுடைய ஒரு முயற்சிகள்ல இதுவும் ஒன்றாக பார்க்கப்படுது. முதலமைச்சரோட மருத்துவ காப்பீடு திட்டம் வந்து 5 லட்சத்துல இருந்து 25 லட்சமா வந்து உயர்த்திருக்காங்க. இது எவ்வளவு பெரிய விஷயங்க. இது வந்து எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயமும் கூட. சார், இதை நீங்க எப்படி இது வந்து ஒரு புரட்சிகரமான திட்டமா தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா இந்தியாவில் உள்ள பெரும்பாலான மாநிலங்கள்ல மாநில அரசால் வழங்கப்படக்கூடிய அந்த காப்பீடுங்கிறது 5 லட்சம் ரூபாயா தான் இருக்கு. இதை வந்து அதிகபட்சம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஆந்திரால ஜெகன்மோகன் ரெட்டி 25 லட்சம் ரூபாய் வரை கொடுத்தாரு. யாருக்குன்னா வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு, பிபிஎல் அதுல உள்ளவங்களுக்கு கொடுத்தாரு. அதற்கு பிறகு சந்திரபாபு நாயுடு வந்து அதை விரிவாக்கம் பண்ணாரு, எல்லாருக்குமே 25 லட்சம் ரூபாய் காப்பீடு அப்படிங்கிறத கொண்டு வந்தாரு. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் அதுதான் வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. அதற்கு பிறகு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அறிவிச்சிருக்கூடிய இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது 25 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது மூலமாக இந்தியாவிலேயே மாநில அரசு வழங்கக்கூடிய காப்பீட்டுல அதிகமாக வழங்கக்கூடிய மாநிலம் அப்படின்னா தமிழ்நாடு அப்படிங்கிற இடத்துக்கு தமிழ்நாடு வந்திருக்கு. மூன்றாவது பாத்தீங்கன்னா பஞ்சாப் 10 லட்சம் ரூபாய் வந்து வழங்குறாங்க. மருத்துவ செலவுகள்லாம் வந்து மிகப்பெரிய அளவுல இருக்கு. அதனால இது வந்து எளிய மக்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ஓகே சார், இந்த 25 லட்சம்ன்றது எல்லாருக்குமே வந்து செல்லுபடி ஆகுமா, இல்ல ஏதாவது வந்து இதுக்கு ஏதாவது டிஸ்க்ளைமர் ஏதாவது இருக்கா? இது அறிவிப்பு இப்பதான் வெளியிட்டு இருக்கிறாங்க. நிச்சயமாக இதற்கான விதிகளை வந்து வகுத்து யார் யாருக்கெல்லாம் இது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத சொல்லுவாங்க. முதலமைச்சர் அவர்கள் மாடு வளர்ப்பவர்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்தை தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. என்னன்னா பால் கொள்முதல் விலையை உயர்த்தி இருக்காரு. 38 ரூபாயில இருந்து 41 ரூபாயாக உயர்த்தி இருக்காரு. சார், இதை எப்படி நீங்க ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க? இதுவும் வந்து விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு அறிவிப்பு. மூன்றாவது ஒரு பெரிய அறிவிப்புனோட நம்ம இதை சொல்லலாம். காரணம் என்னன்னா கடந்த 2001 இருந்து 25 வரைக்கும் 5 வருஷத்துல 6 ரூபாய் வந்து உயர்த்தினாங்க. அதாவது கொள்முதல் விலையை வந்து ஒரு 3 ரூபாயும் ஊக்கத்தொகை 3 ரூபாய்ன்னு சொல்லி 2022, 23ல அடுத்தடுத்து வந்து உயர்த்தினாங்க. 32 ரூபாயிலிருந்து 38 ரூபா வரைக்கும் உயர்த்தினாங்க. பட் இவர் வந்த இந்த 100 நாட்கள்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே டைம்ல 3 ரூபாய்
ம். உயர்த்தி இருக்கிறார். அது வந்து விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம். சரி, இப்ப பால் கொள்முதல் விலைய உயர்த்தியிருக்காங்க இல்லையா? இது பாக்கெட் பால்லயும் ரிஃப்ளெக்ட் ஆகுமா? இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஏன்னா, இதற்கு ஆகக்கூடிய கூடுதல் செலவு வந்து பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு 360 கோடி ரூபாய் ஆகும் ம், அப்டின்னும் அவரு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. ம். அந்த தொகை வந்து கவர்மெண்ட்டே குடுத்துருவாங்க. ஓ! அதனால பால் விலை வந்து உயராது. அதான் பால் கொள்முதல் விலை மட்டும் தான் உயரும். பால் விலை உயராது. ஆமா, இல்லையா? ஆமா. இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் அறிவிச்சதுல மிக முக்கியமான ஒண்ணுன்னா, புற்றுநோய்க்கான மருத்துவமனை அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சார் கிட்டயே இத பத்தி கேட்டுறலாம். சார், புற்றுநோய்க்கு இப்பதான் ஒரு வேக்சின்லாம் வந்திருக்குன்னு சொல்றாங்க. இப்போ இன்னைக்கு வந்து நம்ம முதலமைச்சரும் அறிவிச்சிருக்காரு, புற்றுநோய்க்கு ஒரு சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்படும்னு. இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது முதலமைச்சரின் புற்றுநோய் பராமரிப்பு இயக்கம் அப்படிங்கிற ஒரு ம். திட்டத்தின் அடிப்படையில 674 கோடி ரூபாய் சுமாராக ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து இந்த காலகட்டத்தில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா, இப்ப மக்களோட லைஃப் ஸ்டைல்லாம் ரொம்ப மாறிட்டு வரதுனால, புற்றுநோயால் பாதிக்கப்படக்கூடியவங்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகரிச்சுட்டு வருது. ம். கடந்த 2020ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா, சுமாரா 69,000 பேர் தமிழ்நாட்டுல புற்றுநோயால் பாதிக்கப்பட்டாங்க. ம். ஆனா ம். லாஸ்ட் இயர் பார்க்கும்போது அது வந்து 1,00,000 கிராஸ் பண்ணிடுச்சு. அது ஓகே. சென்னையில மட்டும் கிட்டத்தட்ட 8,000 பேர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க லாஸ்ட் 1 இயர்ல. ம். ம். அப்ப இதை வந்து எதிர்கொள்வதற்கு அவங்க வந்து பெரும்பாலும் தனியார் மருத்துவமனைகள்ல போறாங்க. மிகப்பெரிய அளவுல பொருட்செலவாகுது. ம். ஒருத்தவங்களுக்கு வந்து புற்றுநோய் வந்துருச்சு அப்படின்னாலே அவங்களுடைய லைஃபே ஸ்பாயில். அவங்க குடும்பமே அதற்காக அந்த சிகிச்சைக்காக செலவு பண்ணக்கூடிய அந்த தொகை அப்படிங்கிறது ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய வருமானம் அதிலே போயிடுது. இந்த ம். மாரி பல பிரச்சனைகளை தொடர்ந்து எதிர்கொண்டு வராங்க. இந்த சூழல்ல இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா நான் ஆக்சுவலி புற்றுநோய் வந்தாலே அவங்க மென்டலி வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆயிடுவாங்க. ஃபினான்ஷியலாவும் ஸ்ட்ரெஸ் ஆயிடுவாங்க. இப்ப அவர் கொண்டு வந்திருக்க இந்த அறிவிப்பு வந்து ஒரு குட் சைனா பார்க்கலாமா? கண்டிப்பா அது ஒரு குட் சைன் தான். அதாவது வருமுன் காப்போம் அப்படிம்பாங்க. புற்றுநோய் வருவதற்கான காரணங்கள கண்டறிஞ்சு, அதற்கான நடவடிக்கைகளும் எடுத்துட்டு வரதாக அரசு தரப்புல சொல்றாங்க. ம். குறிப்பாக வந்து ஆண்கள் வந்து வாய் புற்றுநோய், பெண்களுக்கு வந்து மார்பக புற்றுநோய்லாம் அதிகமா வருது. அதை தடுக்கக்கூடிய நடவடிக்கைகளையும் எடுத்துட்டு வரதாக சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வந்ததற்கு பிறகு அதற்கான சிகிச்சைகளை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கான நடவடிக்கைகளும் இப்ப எடுத்திருக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக நம்ம சென்னையில வந்து ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில கிட்டத்தட்ட 471 கோடி ரூபாய் பட்ஜெட்ல வந்து 14 தளங்களை கொண்ட ஒரு ஒருங்கிணைந்த புற்றுநோய் மருத்துவ மையத்த வந்து அமைக்கிறாங்க. அதேபோல மதுரையில ராஜாஜி அரசு மருத்துவமனையில கிட்டத்தட்ட 8 தளங்களை கொண்ட கிட்டத்தட்ட 84 கோடி ரூபாய் பட்ஜெட்ல அங்கேயும் ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து கட்டுறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். தமிழ்நாடு அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு பெரிய முற்போக்கு மாநிலம் தான். ம். ம். நம்ம குறிப்பாக சொல்லப்போனா மருத்துவத் துறையிலும், கல்வியிலும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறோம். இதற்கெல்லாம் பலம் சேர்க்கக்கூடிய விதமாக இந்த அறிவிப்பு வந்து இருக்கு. தொகுதி மக்களுக்கு ஒரு சிறப்பான செய்திங்க. நம்ம முதலமைச்சர் இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு. அதாவது 300 கோடி ரூபாய் மதிப்புல வந்து பெரம்பூர்ல ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு, சார் இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? பெரம்பூர் தொகுதி அவரோட தொகுதி வேற. கண்டிப்பா. அதாவது நம்ம அவருடைய தொகுதி அப்படிங்கிற மாரி நம்ம அரசியல் ரீதியா பார்க்கிறத விட, சென்னை வந்து ஆல்ரெடி ஒரு பெரிய மெடிக்கல் ஹப்பு. இங்க வந்து கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டலுமே பயங்கர ஸ்ட்ராங்கா வந்து ஆல்ரெடி இருந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையா இருந்தாலும் சரி, அதேபோல ஸ்டான்லி அரசு மருத்துவமனை, கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை, தாம்பரம் சானிட்டோரியம் மருத்துவமனை, இந்த மாரி பெரிய மருத்துவமனைகள் வந்து இங்க ஆல்ரெடி ரன் ஆயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட மோர் தென் 1000 பெட்டுக்கு மேல இங்க வந்து இருக்கு. அதே நேரம் வந்து இன்னமும் கூட மக்களினுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் அது இல்ல. இன்னைக்கு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையோ, கீழ்ப்பாக்கமோ நீங்க போனீங்கன்னா தெரியும். அவ்வளவு மோசமான காட்சிகள நம்ம பார்க்க முடியும். அடிப்படை கட்டமைப்பு இன்னுமே மேம்படுத்தப்படல அப்படிங்கிறது தான் உண்ம. அந்த வகையில பெரம்பூர்ல அதுவும் பொருளாதார ரீதியாக மிகவும் பின்தங்கிய மக்கள் அதிகம் வாழக்கூடிய பெரம்பூர்ல வந்து இந்த மருத்துவமனை அமைக்கப்படுவது அப்படிங்கிறது வடசென்னை மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு நம்ம ரூ. 100 பட்ஜெட்ல 400 பெட்ஸ் கொண்ட ஹாஸ்பிட்டல் அமைக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து உண்மையாவே ஒரு மிகச்சிறப்பான அறிவிப்பாக நான் பார்க்கிறேன். கவர்ன்மெண்ட் நர்சிங் காலேஜ் வந்து 7 காலேஜ் வந்து புதியதா வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஒரு அறிவிப்ப வெளியிட்டிருக்காரு. யூசுவலாவே நர்சிங் படிக்கணும் அப்படின்னா வெளிநாடுக்கு போயிடுவாங்க. அங்கேயே போய் அங்கேயே சம்பாதிச்சு அங்கேயே செட்டில் ஆயிடுவாங்க. ஏன்னா அங்க தான் நர்சிங்க்கு மிகப்பெரிய மதிப்பு இருக்கு. சோ இங்க அந்த மதிப்ப உருவாக்குறதுக்காக நம்ம முதலமைச்சர் இந்த அறிவிப்ப வெளியிட்டிருக்காரு. சார் இத நீங்க எப்படி பார்க்குறீங்க? திட்டம் அப்படிங்கிறது குறிப்பாக பெண்களுக்கு மிகப்பெரிய அளவுல பயனளிக்கக்கூடிய ஒரு திட்டம். ஏன்னா நர்ஸ் அதிகமாக அந்த கல்வி படிக்கக்கூடியவர்கள் பெண்களாக வந்து இருக்கிறாங்க. படிச்சுட்டு வேற வேற வேலைகளுக்கு போகும்போது அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள விட நர்சிங்ல வந்து அதிகமான வேலை வாய்ப்புகள் வந்து இருக்கு. ம். அந்த அடிப்படையில இந்த திட்டம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு திட்டம். 351 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இதன் மூலம் 6,098 ஸ்டூடண்ட்ஸ் வந்து இந்த இதுல வந்து படிக்க முடியும். இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, நெறைய பிரைவேட் பாராமெடிக்கல் காலேஜஸ் வந்து நெறைய வந்துருச்சு. அதுல வந்து அவங்க அதிகமான ஃபீஸ் குடுத்து படிக்கிற மாரி ஒரு சூழல் இருக்கும். ம். ம். அப்ப இந்த நர்ஸ் கோர்ஸ் அதிகமா யார் படிக்கிறாங்கன்னா, சாதாரண எளிய மக்கள் தான் வந்து படிக்கிறாங்க. அவங்க வீட்டு பிள்ளைகள் தான் படிக்கிறாங்க. அதனால இது வந்து இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய அவங்க வாழ்வாதாரத்துக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும்னு நான் பார்க்கிறேன். ஏன்னா குறைவான ஃபீஸ்ல வந்து அவங்க வந்து ஒரு கல்வி கற்க முடியும். இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் அறிவிச்ச எல்லா அறிவிப்புகளுமே ரொம்ப சூப்பராவே இருந்ததுங்க. ஒரு 100 நாட்களுக்குள்ள இவ்ளோ அறிவிப்புகள் மக்களுக்கு தேவையானதா இருக்குன்னா, வரும் நாட்கள்ல என்னென்ன யூஸ்ஃபுல்லான திட்டங்கள் நமக்கு வரப்போகுதுன்னு காத்திருந்து தெரிஞ்சுக்கலாம்.